திருவாரூரில் அரசு மற்றும் தனியார் அரிசி ஆலைகள், நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகள் உள்ளிட்ட இடங்களில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். 5 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சேதமடைந்திருந்த அரசு நவீன அரிசி ஆலையை பார்வையிட்ட அமைச்சர், அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்து உடனடியாக சீரமைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை ஆய்வு செய்த அவர், தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் தரமான அரிசியை மட்டுமே அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும், எந்தவித கமிஷனும் கொடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நெல் மூட்டைக்கு 40 மற்றும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கும் நடைமுறை பெரும்பாலான இடங்களில் ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களின் தொலைபேசி எண்களும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், நேற்று கூட விவசாயிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு லஞ்ச வசூல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். சவுக்கு சங்கர் கூறியுள்ள லஞ்ச குற்றச்சாட்டுகள் குறித்து ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டால் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் திறமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மதம், ஜாதி, மொழி அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் தவேக நிர்வாகிகள் அரசு அலுவலகங்களில் ஆய்வு செய்வதில்லை, மக்களின் குறைகளை மட்டுமே கேட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தெரிஞ்சதுதான் நமக்கும் சில விஷயம் அவேர்னஸ் தேவை. நெல்லை ஒரு இடத்துல காய வச்சிருக்கு, ஓப்பனாக வச்சிருக்காங்கன்னா நெல் மூட்டையாக நெல்லை இருந்தாலும் நெல் 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் கவனிப்பாராட்டு கிடந்தா மட்டும்தான் அது நெல் முளைக்குமே ஒழிய, இன்னைக்கு மழை பெஞ்சா நெல் ஈரமானா கூட உடனே அடுத்த 2 நாள் காய்ஞ்சிரும். அப்படி காயாட்டாலும் ட்ரையரில் போட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரையரில் போட்டு அதை காய வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5 லட்சம் மெட்ரிக் டன்ல 5 லட்சம் மூட்டை இருக்கு. யூஸ்வலாக எங்கெல்லாம் அதிகப்படியான மூட்டைகள் இருக்கோ, அந்த போன சீசனில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 7-8 லட்சம் மீட்டர் போன செப்டம்பர்லேருந்து ஒரு 7 to 8 லேக் மெட்ரிக் டன்னில் இந்த பர்டிகுலர் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் அது தேக்கமாக இருக்குது. அதுக்கு நான் முன்னேற்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருந்தோம். பழைய அரிசிகள், பழைய நெல்மணிகளை எங்கெல்லாம் தேக்கமாக இருக்கோ அதெல்லாம் ஹேண்டிங் பண்ணுறதுக்கும், அதை ஸ்டோரேஜ் பிளேஸுக்கும் மாற்றுத்திறனாளி வந்துட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கே தேக்கம் இல்லாமல் கூடிய சீக்கிரம் யாரும் எனக்கு கருத்துக்களே சொல்லலாம். ஆனால் ஃபோரம்னு வரும்போது அதுக்கு நான் டாக்குமெண்ட்ரி கொடுக்கையோ பேப்பர்ஸோ கொடுக்கும்போது நம்ம முதலமைச்சர் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவோம். நம்ம முதலமைச்சர் நிறையா இருந்திருக்கோம். பட் நம்ம முதல் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் நான் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறேன், பல மக்களை சந்திக்கிறேன். கலைநிலை ஊழியர்லேருந்து இருக்கிற ஒரு விவசாயம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். எல்லா இடங்களையும் நீங்கள் சொல்கிற அந்த 40 இல்லை. நான் கூட நேற்று பேசும்போது போயிட்டு வந்தேன். நேற்று நம்ம சென்னை பகுதிகளையும் பார்த்தேன், எல்லா மாவட்டம் பார்க்குறேன். மோரோவர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாரத்துக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களும் ஃபோன் நம்பர்ஸையும் நம்ம பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். எனக்கும் நிறைய பேர் ரேஷன் ஷாப்லேருந்து கால் பண்ணுறாங்க, டிவிஎஸ்லேருந்து விவசாயி கூப்பிட்டாங்க, நேற்று கூட டிவிஎஸ் விவசாயி கூப்பிட்டாங்க. இந்த மூட்டைக்கு 4 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் அகற்றப்பட்டது. நான் சம்மந்தப்பட்ட டிவிஎஸில் பேசும்போதும் சரி, அங்கே இருக்கிற கூலி இதில் பேசுகிறேன். அவங்கள்ட்டையும் அவங்களுக்கு சொல்லி அவங்களாச்சும் சொல்லி கொடுத்துருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நேரம் ப்ரொடக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க, எங்கேயும் வாங்குறது இல்லை, வாங்குற எங்கேயுமே இல்லை. இனி வருங்காலம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். சூழ்நிலை நிலவுது. குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தூக்கு பண்ண முடியல, வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி வேணும் சார், எந்த கிராப்பா இருந்தாலும் உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறு, அந்த கிணறு மூலமாக சாகுபடி பண்றாங்க. சில விவசாயிகள் மற்ற கார்புக்கு போறாங்க, சில விவசாயிகள் மற்ற வேலையிலும் பாக்குறாங்க. மின்சாரம் முறையா வழங்கப்படணும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட அமைச்சர் மின்துறை அமைச்சர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெகு சீக்கிரமாக ஒரு 2-3 நாட்கள் அதுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக. தனியார் எந்த அளவுக்கு தரமான ஒரு நெல்மணிகளை நம்ம ஸ்டோர் பண்றோமோ அந்த பர்டிகுலர் ஈரப்பதத்துல, அந்த நெல்மணி என்னைக்குமே இனிமேல் வருங்காலங்கள் எந்த ஒரு பிரைவேட் நெல் கொடுத்தாலும் தரமான அரிசி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் ஒவ்வொரு சூழல்லையும் கிலோவுக்கு 1 ரூபான்னு கமிஷன் வாங்கினா பார்ட்டி ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்டெல்லாம் இருக்கும். சில மில்லில் பார்ட்டி மினிஸ்டருக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுப்பாங்க, சில மில்லில் எம்எல்ஏ ஃபண்டுன்னு போயிடும், சில மில்லில் இருந்தெல்லாம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு போயிடும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இதில் தெளிவான பார்வையில் எல்லா மில்லு ஓனர்ஸும் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி டிஸ்கலர்டு, இந்த மாதிரி கருப்பரிசிகள், இந்த மாதிரி தரமில்லாத நெல்மணிகளை ப்ரொக்யூர் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ் வருது. அது வராத அளவுக்கு முன்னேற்பாடாக ப்ரொக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இது சிறப்பாகும். டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு தமிழரை நியமிக்காம ஆந்திராவில் கர்நாடகாவில் தொழில் பண்றவர் நியமிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா சார்? ஒரு தலைவர் என்பவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையும் இந்த வேலைகளும் இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்க்கறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, டெல்லியான்னு பார்த்துக்கணும். தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும், தமிழ்நாடு இப்போ முன்னேற்றம் கொண்டு போலாங்கிறதுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார்.
அது நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களோட நல்ல விஷயங்களுக்காகவும் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிக்காக தான் பார்க்க முடியும். நம்ம கலர் பிரிக்கக்கூடாது. எல்லாருமே இந்தியன் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முதலமைச்சர் சிந்திக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அப்பாயின் பண்ணி பண்றாரு. நம்ம ரிசல்ட்டை தான் பார்க்கணும் போலயே அப்பாயின் பண்ணும்போது மதம், ஜாதி, மொழி இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்த மூவ்மெண்ட் ஆகும். நம்ம பொறுத்த வரையும் ஒரே ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பல கலன்கள் தீர்வு கொடுக்கணும். இங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும், எப்படி டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் கொடுக்க முடியுங்கிற தலைவர் ரொம்ப முன்னிப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம சப்போர்ட் சிஸ்டமா இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும். மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் இல்லாத தாவக உறுப்பினர்கள் வந்து ஆய்வு சொல்லக்கூடாதுன்னு அமைச்சரும் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே மக்களை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளும் அங்கங்க உண்டான மக்கள் இன்ஸ்பெக்ஷன் போறது இல்லை, அந்த இடத்துல போய் மக்கள் குறைகளை கேட்டு சால்வ் பண்ணுறோம். இப்போ மாவட்ட செயலாளர் எங்கேயா போயிருந்தாலும் அவங்க உடனே கூப்பிட்டு எங்கேயாவது தவறு நடந்தால் உடனே கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கிறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். சில இடங்கள்ல கைட்லைன் சொல்லியிருக்கோம், மக்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக போக சொல்லியிருக்கோம். அதுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக மாவட்ட செயலாளர் பண்ணுவோம். அதாவது அரசாங்கம் இயங்கும் இடங்களிலோ அரசு சார்பு இயங்கலையோ அவங்க போய் எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டாங்க.